அனு, 2 பேரும் உள்ள வெயிட் பண்ணுங்க. ஆதி கார் பார்க்கிங் விட்டுட்டு வந்தோடனே நான் வரேன். ம். அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் கிளம்பிட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க. மாமா, ஆதி எப்படி? இல்ல அனு, அவங்க வந்து ரீச் ஆக 2 hours இருக்கு. அதுக்குள்ள பார்த்துட்டு கிளம்பிடுவான். சரி மாமா. 2 பேரும் உள்ள போய் வெயிட் பண்ணுங்க. ஆ. சோஃபி, நீ எனக்காக தானே ஒத்துக்கிட்ட? ஆமாம். ஆனால் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க உண்மையாகவே ஓகேவா சோஃபி? எனக்கு இப்போ கல்யாணம் ஆகுது இருந்தாண்டி கஷ்டமாக இருக்குது, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு பயமாக இருக்குது சோஃபி. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அப்பா வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஆனால் உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடி. சரி சோஃபி, வா உள்ளே போகலாம். ஆதி எங்கடி? மாமா, இங்க டாக்டர் கிட்ட அம்மாவோட ரிப்போர்ட் வாங்கி பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு மாமா? ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமா? ஆதி செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காமா. அனு, அம்மாவுக்கு டியூப்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்து பயப்படாதீங்க. சரி மாமா. ரிப்போர்ட்ஸ் பார்த்தியா ஆதி? பார்த்தேன் ப்ரோ. ஒரு கிளாரிட்டி மட்டும் இல்லை, அப்பா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். சரி ஆதி. ஹலோ அப்பா. டே ஆதி, என்னடா இந்த நேரத்தில் காலேஜ் போலியா? இல்லைப்பா, கொஞ்சம் எமர்ஜென்சி சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்லுடா, என்னாச்சு? அப்பா, நான் ஒரு கேஸ் ரிப்போர்ட் அனுப்புகிறேன், உடனே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேடா, நீ மெயில் பண்ணு, நான் பிரேக்கில் பார்க்குறேன். இல்லைப்பா, கொஞ்சம் எமர்ஜென்சி, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், நீங்கள் உடனே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஆதி, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். என்னடி பார்த்துட்டே இருக்க? ரிப்போர்ட்ஸ் என்ன ஆச்சு ஆதி? அனு, கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்? பாடியில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க ஹார்கன்ஸ்லாம் டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. பயமாக இருக்கு ஆதி. அனு, நீ ஃபீல் பண்ணாது, நான் அப்பா கிட்ட ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறேன். ம். ஏதாவது சாப்பிட்டியா? ஜூஸ் எதனா வாங்கிட்டு வரட்டுமா? எதுவும் வேணாம் ஆதி. சரி நீ போ, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். ம். ஆதி, நீ சென்ட் பண்ணிக்க ரிப்போர்ட் ரொம்ப ஓல்டாக இருக்கு. ஆமாப்பா, 1 year ஆகுது. இந்த பேஷண்ட்டோட பிரெயினில் டேமேஜ் ரொம்ப சிவியராக இருக்கு. பர்டிகுலர்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஏரியா ஆல்ரெடி இன்ஆக்டிவ். ஓ, அதனால தான் மூவ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்களா? எக்ஸாக்ட்லி. தென் பேஷண்ட் வந்து வென்டிலேஷனில் வச்சுருக்காங்க இப்போ. ம். அது எதனாலன்னு தெரியுமா ஆதி? ப்ரீத்திங் சப்போர்ட்க்குப்பா. டெஸ்ட்டாக அவங்களால செல்ஃபாக ப்ரீத் பண்ண முடியாது. ஆதி, இந்த பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போது சப்போர்ட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அப்பா, இந்த மாதிரி பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்தால் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? இப்போ அவங்க ஃபாலோ பண்ணுற சேம் மெத்தட் தானே ஃபாலோ பண்ணுவோம். ஆதி, இந்த பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இந்நேரம் டிக்ளரேஷனில் சைன் வாங்கிட்டு இருப்போம். ஏன்னா கண்டிஷன் அவ்வளோ பேடாக இருக்குது. இப்போது என்ன சொல்ல வரீங்கப்பா? ரெக்கவரி சான்ஸ் எதுவும் இல்லையாப்பா? வெரி மினிமம்டா. ஹானஸ்ட்லி ஆல்மோஸ்ட் இல்லை. அப்பா, எவ்வளோ நாள் இந்த பேஷண்ட் இருப்பாங்க? ரிப்போர்ட்ஸ் பார்த்தா ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ டேஸ்டா. அப்பா, அவங்க கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கே. பேஷண்ட்டோட ஐ ரியாக்ட், ஹேண்ட் மூமெண்ட் இந்த மாதிரி சொல்கிறியா ஆதி? ஆமாப்பா. அது ஒரு ரிஃப்ளெக்ஷன்டா. பிரெயின் ஃபுல்லி கான்ஷியஸ் கிடையாது, ஆனால் பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணும். பேஷண்ட்டோட ரொம்ப கனெக்டான விஷயத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். அப்பா, அவங்களால எல்லாத்தையும் சென்ஸ் பண்ண முடியுமா? முடியும்டா. நிறைய சான்ஸ் இருக்கு. எல்லா டைமும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது ஆதி. ஆதி, சொல்லுங்கப்பா. ஒரு டாக்டராக சொல்கிறேன், இது வந்து அந்த பேஷண்ட்டோட எண்ட் ஸ்டேஜ். ஸோ அவ்வளோதான்டா. அப்பா, எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குப்பா. ஸ்டார்டிங்கில் அப்படி தாண்டா இருக்கும், போக போக சரியாயிடும். என்னதான் டாக்டராக இருந்தாலும் எல்லாரையும் சேவ் பண்ண முடியாதுல்ல ஆதி. இவ்வளோ கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஒரு பேஷண்ட் சர்வே ஆகுறதே ரொம்ப கஷ்டம்டா. ட்ரூத் அக்செப்ட் பண்ணி தாண்டா ஆகணும். ஓகே ஆதி, யார் இந்த பேஷண்ட்? அப்பா, அன்னைக்கு பீச்சில் பார்த்தீங்களா, அவளோட அத்தை. ஆதி, ஈவினிங் வந்து மீட் பண்ணுடா, கொஞ்சம் பேசணும். அப்புறம் எனக்கு கிளாஸ்க்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஓகேப்பா. ப்ரோ, ஸ்ட்ராங்காக இருங்க, ஒன்றும் ஆகாது. இட்ஸ் ஓகே ஆதி, எனக்கே அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க, இதனாலும் நான் கூட இருக்கேன். சரி ஆதி. சோஃபியானும் இன்னும் எங்கள் அம்மாவை பார்க்கல, அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். நானும் வரேன் ப்ரோ. வா ஆதி. அனு, அத்தையை பார்க்க வந்துட்டியாமா? பாட்டி, அந்த ஆண்டவனுக்கு இறக்கவே இல்லைம்மா. அந்த புள்ளைய வச்சுட்டு என்ன எடுத்துருக்கலாமே. அத்தை ஏஞ்சிரு அத்தை, இப்பவும் கத்திட்டே இருப்ப அத்தை, ஏஞ்சிரு அத்தை. அனு, உங்க 2 பேத்தையும் சாவறதுக்குள்ள இப்படி ஒன்னா பார்க்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேம்மா. உங்க கல்யாணத்தை பார்க்க தான் என் பொண்ணு உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காமா. அவ உனக்காக என்னெல்லாம் வாங்கி வச்சா தெரியுமா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அத்தை அத்தை, இப்படி என்னாலும் பார்க்க முடியாது அத்தை. நீ ஏஞ்சி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். வா அத்தை, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், நீ ஏஞ்சிரு. மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லி அழகு பாப்பா, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அனுவை கல்யாணம் பண்ணி பார்க்கணும். பாட்டி சும்மாரு, அவளே பயந்து போயிருக்கா.
இருடா, உங்க அம்மா என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? இரு, நான் போய் கொண்டு வரேன். அத்தை, கண்ணை திறந்து பாருங்க அத்தை. எதுக்கு மாமா வாயில டியூப் வச்சிருக்காங்க? அம்மாக்கு மூச்சு விடுறதுக்காகம்மா. இந்தம்மா, உன் அத்தை உனக்குன்னு வாங்கி வச்சது. பாட்டி, இதெல்லாம் வேணாம் பாட்டி. புடிமா, புடி. இந்த உன் அத்தை கடைசி ஆசையை அதை கொடுத்துட்டு போனா. எனக்கு இதெல்லாம் வேணாம் பாட்டி. புடியானு, புடி. உன்னை தூக்கி வளர்த்த அத்தைக்காக இதெல்லாம் ஏத்துட்டுதாம்மா. அனு நில்லு. நீ ஏன் பாட்டி இப்படி பண்ற? அவளை எப்படி பாட்டி நான் கல்யாணம் பண்ணுவேன்? எனக்கு யாருமே வேணாம் பாட்டி, என்னை விட்டுருங்க. என்னென்னமோ நடக்குதம்மா, கண்டதெல்லாம் கனவாகி போயிடுமா. ராமே, அம்மா உன் கல்யாணத்தை பார்க்கணும்டா, உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கா. நீ போ பாட்டி. நில்லுடி, எங்க போற? என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியல. நீ போவாதி, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அனு, போதும் மாமா, நான் இதை பண்ணிக்கிறதுனால அத்தை நிம்மதியா போய் சேரும்னா நான் இதை பண்ணிக்கிறேன் மாமா. அனு, சாரி அனு. பரவாயில்ல மாமா, நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும் நம்ம விதியில இல்ல போல. இல்ல அனு, என்னால முடியாது. என்னாலே முடியல மாமா, வேற வழி இல்ல, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அனு, நீ குழந்தை அனு, நீ எனக்கு குழந்தை. நான் எப்படி உன்னை அப்படி நினைப்பேன்? தெரியும் மாமா, நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன், எனக்கு தெரியும். அனு, ஆதி, சாரி ஆதி, உன் லைஃப்ல வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை பார்த்தே இருக்க கூடாது ஆதி, அதனாலதான் நீயும் கஷ்டப்படுற, நானும் கஷ்டப்படுறேன். எனக்காக ஒன்று செய்வியா? சொல்ல அனு. எதுவும் கேட்காம இங்கிருந்து போயிடு, என்கிட்ட இனிமே பேசாது, என்ன பார்க்க வராத. எப்படி அனு என்ன போக சொல்ற? என்னால எப்படி போக முடியும்? நீயும் பார்த்தலடா, நீ பார்த்தல எப்படி என்னால இந்த நிலைமையில எப்படி யோசிக்க முடியும்? என் மேல அவ்வளோ பாசம் காட்டினாங்க, என்னை தூக்கி வளர்த்தாங்க, அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை. இனிமையாவது பண்றேன். நீ மறந்துடு ஆதி, எல்லாத்தையும் மறந்துடு. நான் போனா நீ சந்தோஷமா இருப்பியானு? தெரியல, ஆனா இருப்பேன். எப்பவும் எனக்கு என் ஃபேமிலி தான் ஆதி முக்கியம். போதுண்டி, நான் கிளம்புறேன். இந்த கொஞ்ச நாள் என் லைஃப்ல அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தேன், இப்போ இப்படி போறேன். என் காதல் புரியலையா, உன் நஷ்டம் என்பே போ. அனு, ஏஞ்சிருடி, அம்மா வந்திருக்காங்க. அனு, என்னம்மா, ஏஞ்சிரு. அம்மா, என்னடா ஒரு மாதிரி இருக்க? அம்மா, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கம்மா, எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குமா. அனு, கொஞ்ச நாள் தாம்மா, பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். அம்மா, உனக்கு தெரியும்லம்மா, ஏம்மா எனக்கு கல்யாணம் பண்ணுறேன்? நான் பண்ணிக்க மாட்டேம்மா, என்னால் முடியலை. நான் எவ்வளோதாம்மா அப்பா கிட்ட சொல்கிறது, அப்பா கேட்காம பிடிவாதமாக இருக்காருமா. என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விட்டுருமா, நான் இங்கே இருக்க மாட்டேன். சாரிம்மா, ராம் ரொம்ப பாவம், நம்மளை விட்டு அவனுக்கு யார் இருக்கா? இந்த மாதிரி நேரத்தில் தானே நம்ம அவனுக்கு துணையாக நிற்கணும். அம்மா, வேறு வழி இல்லையாம்மா. அம்மா, கொஞ்ச நேரம் மடியில் படுத்துக்கிறேம்மா. வானு, என்னை மன்னிச்சிடானு, அம்மாவா இருந்து உனக்கு எதுவுமே பண்ண முடியாத நிலமையில நான் இருக்கேம்மா. அம்மா, நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேம்மா, விடுங்க. அம்மா, சோப்புமா சொல்லுடா. அம்மா, இங்கே அன்னைக்கு கேட்டிங்கல்ல, மாமாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. சோஃபி, உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணுமா? அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு சும்மா அனுப்புனவங்கள பொண்ணு கொடுங்கன்னு கேட்குறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இது எல்லாத்த விட அப்பா தான் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார், அனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு. அவளை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஆமாம்மா, சின்ன பிள்ளாவ, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவளை போய் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. அத்தை, எப்போ வந்தீங்க? ராம், இப்போதான்ப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அத்தை, அனு எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடுறீங்களா? ராம், என்னப்பா பேசுகிறேன்? மாமாவை மீறி நான் என்ன பண்ண முடியும்? அத்தை, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க, நான் பண்றேன். ராம், அனு கல்யாணம் பண்ணிக்கோப்பா. வேற வழி இல்லையா அத்தை? தெரியல ராம். சோஃபி, உன்கிட்ட கடைசியா கேட்குறேன். என்ன மாமா? சோஃபி, அனுக்காகவோ இல்லை எனக்காகவோ நீ பேச வேணாம், உண்மையா சொல்லு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா? உண்மையாக தான் மாமா சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராம், என்னப்பா பண்ண போகிறேன்? மாமா கிட்ட பேசுறேன் அத்தை. டேய் ஆதி, என்ன பிரச்சனை? ஏன் இப்படிலாம் பண்ற? என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க, எனக்கும் கேட்காதீங்க. டேய், நான் உன் அப்பாண்டா, எப்படி என்னால தலையிடாம இருக்க முடியும்? என்ன பிரச்சனை ஆதி, சொல்லு. அவ்வளோதான்ப்பா, போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறா. சரி, அவளை போய் கூட்டிட்டு வந்துடலாமா? கூப்பிட்டேன்ப்பா, வர மாட்டேன்றா. என்னதாண்டா பிரச்சனை? உன் மேல ஏதாவது மிஸ்டேக்கா? அப்பா, இன்னைக்கு ஒரு கேஸ் ரிப்போர்ட் அனுப்புனல, அது அவங்க அத்தை தான்.
அவங்க டெட் எண்டில் இருக்காங்கப்பா. இப்போ அனு கல்யாணம் பண்ணி வைக்கிறத அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க போல. இப்போ அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்கப்பா. சரி, வீட்டில் பேசலாமா? எதுக்குமே அலோவ் பண்ண மாட்றாப்பா. ஈஸியாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ போன்றா. என்னால் முடியலப்பா. சாக்ரிஃபைஸ் பண்ணணுமாப்பா நான்? டேய் ஆதி, உன்னை நான் இப்படி பார்த்தது இல்லடா. அப்பா நான் இருக்கேன். இப்படி உன்னை ஃபெயிலியர் ஆக விட மாட்டேன். அவளுக்கு ஃபோன் பண்ணித்தா, நான் அவகிட்ட பேசணும். வேண்டாப்பா, அவள் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் ஃபோன் பண்ணி அவள் எடுக்கிற டைமில் எப்போவும் முடிஞ்சிருச்சுப்பா. நீ லவ் பண்ணுற பொண்ணை வேணா கூட்டிகிட்டு வந்துடு ஆதி, நம்ம பார்த்துக்கலாம். போலீஸ் கேஸ் என்ன இஷ்யூவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்பா, அவளுக்கு அவள் ஃபேமிலி தான் முக்கியம். இது ஏன் ஆதி திரும்ப நடக்குது? என்னாச்சுப்பா? எனக்கு நடந்த எல்லாமே உன் லைஃப்லேயும் திரும்ப நடக்குது ஆதி. என்னப்பா? ஒன்றும் இல்லை. சரி ஆதி, இங்கே பாரு, உன் அப்பா நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு உனக்கு தான். எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போ, நான் பார்த்துக்கிறேன். அவள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நான் என்னப்பா பண்ணுறது? என் கூட வரேனாவது அவள் சொல்லணும்லப்பா. அவள் மேரேஜ் பண்ண போகிற பையன்கிட்ட பேசலாமா? அப்பா, அவருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் அவள் தான் கேட்க மாட்றா. நீ ஃபோன் பண்ணி கொடுக்குறியா? நான் வேணா பேசட்டுமா? இல்லைப்பா, அவரை நானும் கஷ்டப்படுத்த வேணான்னு பார்க்குறேன். அப்போ அந்த பொண்ணுக்காவது ஃபோன் பண்ணி தாடா. அப்பா, நான் வேணா பேசி பார்க்குறேன். நீ கால் பண்ண ஆதி, நீ பேசு, என்ன சொல்கிறேன்னு பாரு. அவள் உன் கூட வர ரெடியாக இருந்தா எங்கே இருந்தாலும் நான் போய் கூட்டிகிட்டு வரேன். சரிப்பா. ஹலோ. ஆ சொல்லு ஆதி. லாஸ்ட்டாக அனுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் ஆதி. ஹலோ ஆதி, அனு. அழுவாத அனு. எதுக்கு ஆதி ஃபோன் பண்ண? ஃபோன் பண்ணாத ஆதி. அனு, இங்கே பாரு, ஒரே ஒரு ஆன்சர் பண்ணு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என் கூட வரேன்னு மட்டும் சொல்லுடி. ஹலோ அனு, பேசுடி. ஆதி, அவள் ஃபோன் கொடுத்துட்டு போயிட்டா. ரொம்ப சாரி ஆதி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்லை, என்னால் முடியாது. நான் அவளை எப்படி விட்டு தருவேன்? ஆதி, நீயே சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன். அவளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண பாவம் எனக்கு வேணாம் ஆதி. அவளை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஆதி, நான் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன். நாளைக்கு காலையில் நான் கால் பண்ணுறேன். ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வரேன். அனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அவளுக்கு ஒன்றும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அவளுக்கு ஏதாவதுன்னா நான் உங்கள் ஃபேமிலியில் யாரையுமே சும்மா விட மாட்டேன். பார்த்துக்கிறேன் ஆதி. அப்பா, சாரி ஆதி, என்னால் உன்னை எப்படி பார்க்க முடியல. 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க? என் ஸ்கூல் தான்ப்பா. ஒரு நாள் தெரியாமல் ஆக்சிடென்டலாக பார்த்தோம். அகெயின் அண்ட் அகெயின் எனக்கு அவளை பார்க்குற சுச்சுவேஷன் தானாக அமைஞ்சிச்சு. நானும் அவகிட்ட பேச ஆரம்பித்தேன்ப்பா. எனக்கே தெரியாமல் அவளை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சொல்லிக்கிட்டது இல்லைப்பா. ஆனால் எங்களுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அவளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே தெரியுது அவள் மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன்னு. ஆனால் அவள் ஃபேமிலி ரீசனாக சொல்லி என்னை விட்டுட்டு போகிறாப்பா. ஆதி, இந்த பாயிண்ட்ல உன்னோட லவ் பிரேக் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் எப்பவும் நீ அவளை பார்க்கக்கூடாது. ஏன்பா, எனக்கு அவள் கிடைக்க மாட்டாளா? அதுக்கு இல்லை ஆதி, எனக்கு நடந்தது எல்லாமே உனக்கும் நடக்குது. ஆனால் ஒன்று, என்னோட அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் உன்னோட அப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்பா, என் லைஃப்பில் எல்லாத்தையும் நான் கேட்காமலே எனக்கு கொடுத்தீங்கப்பா. இப்போ நான் ஒன்று கேட்குறேன். எனக்கு என் அணு வேணும்ப்பா. என் அணு எனக்கு கொடுத்துருங்க. ஆதி, உங்கள் மாமா என்ன சொல்கிறோம்? நாளைக்கு மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி, நாளைக்கு மார்னிங் அவங்க ஃபோன் பண்ணலன்னா ஆஃப்டர்நூன் நம்ம அவள் வீட்டுக்கு போகலாம். அப்பா, அவள் என் கூட வரமாட்டாப்பா. உங்களுக்கு புரியுதா? ஆதி, அவள் வீட்டில் பேசலாம்டா. உன்னை விட நல்ல மாப்பிள்ள அவளுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? நீ ஒரு வெல் செட்டா டாக்டர், அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அப்பா, இதெல்லாம் என்னோட ப்ளஸ் இல்லைப்பா, என்னோட மைனஸ். இதெல்லாம் எனக்கு இருக்கிறதுனால தான் உன் கெரியரை பாருன்னு என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் கிளம்புங்க. ஆதி, இனிமே இது உன் ப்ராப்ளம் இல்லை, என் ப்ராப்ளம். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, பார்த்துக்கலாம். நான் வரேன். அப்பாவும் என்னால் கஷ்டப்பட போகிறாரு. என்னை விட்டுட்டு போக எப்படியும் உனக்கு மனசு வருது. என் கூட எப்படிலாம் இருந்திருக்கானோ. ஈஸியாக போகிற விட மாட்டானோ, கண்டிப்பாக விட மாட்டேன். அவளுக்கு அங்கே என்ன நிலைமனே தெரியல. எல்லாம் எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை முடியல வந்துரு என்கிட்ட. தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பே போ. பிணமாக